அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் என்னதான் அறிவுரை கொடுத்தாலும் இந்த ஒரு விஷயம் எங்களால் ஏற்கவே முடியல அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க. அது என்னன்றதை அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்து கொஞ்சம் புகழை சம்பாரிச்சுக்கிட்டு அதற்கு பிறகு வேற கட்சியில் இணைந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நிறைய பேர் தற்போது செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பொதுவாகவே நாள்தோறும் நாம் தமிழ் கட்சியில் கிட்டத்தட்ட 50லிருந்து 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா புதிதாக இணைந்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சியுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் எப்போ வேணாலும் சேரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கு அப்படின்றத நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டாகவே சீமானத்தில் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் புதிதாக இணைந்து கொஞ்ச நாள்லயே கட்சியிலிருந்து விலகியவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இடுமோனம் கார்த்தி பார்த்தீங்கன்னா சீமான இடத்துல தெரிவிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் ராஜவேல் நாகராஜன், ராஜீவ் காந்தி இது போன்ற நபர்கள்லாம் கட்சியில ரொம்ப காலம் இருந்து ஒரு நாம் தமிழ் கட்சியில சீமானுக்கு அடுத்தபடியான ஒரு பிரபலமான முகமாக மாறி அதை வச்சு பிற கட்சியிலிருந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளையார் சொல்லி போல அதற்கு அடுத்து நிறைய நிர்வாகிகள் இதே விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலயும் ரொம்ப காலங்கள் இருக்க நிர்வாகிகளோட புதிதாக இணைந்து கொஞ்ச நாள்லயே கட்சியிலிருந்து விலகிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்ற காரணத்தினால தான் இந்த விஷயத்த சீமானிடம் எடுத்துட்டு போயிருக்காரு இடுமோனம் கார்த்தி. இதற்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்சியில விருப்பம் இல்லாம பிரிறாங்க அப்படின்னா பிரிஞ்சுட்டு போட்டோம், அதை நம்ம பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு இடுமோனம் கார்த்தியிடம் அறிவுரை சொல்லியிருந்தாலும் இடுமோனம் கார்த்தியாலையும் ஒரு சில நிர்வாகிகளாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட ஏற்க முடியல அப்படின்றத நம்ம இடம் பகிர்ந்திருக்காங்க. இதற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நாம் தமிழ் கட்சியில இருந்து ஒரு 20 நிர்வாகிகளை அப்படியே கட்சியிலிருந்து பிரிச்சு பாஜக கட்சியில இணைய வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவே பார்க்கப்படுது. இதில் இருக்கக்கூடிய அனைவருமே பாஜக கட்சியில் இணைந்து ஒரு பெரிய தொகையை வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்துல ரொம்பவே கடுப்பாயிருக்காரு இடுமோனம் கார்த்தி. இதனால தான் சீமான இடத்துல இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. கட்சியிலிருந்து மாறுறவங்க இந்த குடும்பத்திற்கு தேவையே இல்லை அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு. ஆனா இனிமே புதிதாக சேர்க்கக்கூடிய நிர்வாகிகளை நாங்க ரொம்ப எளிதில் கட்சியில சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்றதா இடுமோனம் கார்த்தி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகியாக இருந்தீங்க அப்படின்னா கட்சியிலிருந்து விலகக்கூடியவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.